ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான நெக் பேட்டர்ன் தான் கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதை நீங்கள் நார்மல் நெக் பேட்டர்ன்லேருந்து நீங்கள் போட் நெக்காக போடும்போதோ டிஃப்ரெண்ட்டாக நெக் போடும்போதோ உங்களுடைய ஃபுல் ஷோல்டர் லென்த்தை நீங்கள் கஸ்டமர்கிட்ட வாங்கிக்கோங்க. ஃபுல் ஷோல்டர்லேருந்து 1 இன்ச் கம்மி பண்ணி அதை அப்படியே பாதியாக்கி நீங்கள் அப்படியே வச்சிடலாம். இது 38 சைஸ் ப்ளவுஸு. இதோட ஃபுல் ஷோல்டர் வந்து 14 இன்ச்சு. 1 இன்ச் கம்மி பண்ணிடணும். 13 இன்ச்சை 2ஆக டிவைட் பண்ணி 6.5 இன்ச் வந்து ஃபுல் ஷோல்டர் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதுதான் இந்த நெக் பேட்டர்னோட மெயின் விஷயமே. நீங்கள் அதை மறந்துடக்கூடாது. இனி என்ன பண்ண போகிறீங்க, எல்லோரும் நெக்கை ஃபஸ்ட்டு குறிக்கிறீங்க. அப்படி இல்லை, உங்களுக்கு ஷோல்டர் எப்படி வேணுங்கிறத பொறுத்து 2 இன்ச் வேணும்னா அதுக்கு நீங்கள் ஸ்டிச்சிக்கும் சேர்த்து நான் 2.25 இன்ச் வச்சுருக்கேன். உங்களுக்கு நெக் பேட்டர்ன் அதிகமாக வேணால் அதை பொறுத்து உங்களுடைய நெக்கை மார்க் பண்ணிக்கோங்க. எவ்வளவு கழுத்தாக்கலம் இருக்கோ அதே அளவுக்கு தான் அந்த போட்டோட இறக்கமும் இருக்கணும். 3.5க்கு 3.5 வச்சு இந்த மாதிரி அந்த பக்கமும் இந்த பக்கம் 1/2 இன்ச் குறித்து நான் போட்டை வரைஞ்சிருக்கேன். நீங்களும் அதை கனெக்ட் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. கீழே கொடுக்குற டிசைனுக்கு அதே 3.5 இன்ச் வைக்கணுமானா இல்லை, நீங்கள் ஒரு 3 இன்ச் அளவுக்கு வச்சுக்கோங்க. உங்களுடைய பாடி அளவை பொறுத்து ஒரு 35 சைஸ் ப்ளவுஸ்னால் 2.5 இன்ச் அப்படி கம்மி பண்ணிடுங்க. இனி இந்த பேட்டர்னுக்கு ஒரு தோரணம் மாதிரி ஒரு பேட்டர்ன் கீழேருந்து ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு மேலேயும் ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி உங்களுடைய தோரணத்தை நீங்கள் வரைய ஆரம்பிங்க. அந்த கீழே இருக்கிற பாக்ஸில் 1.5 இன்ச்சுக்கு மேலே நீங்கள் ஒரு 3 கர்வ் வர்ற மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. கையில் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு உங்களுக்கு அதில் அட்ஜஸ்ட் பண்ணணுன்னாலும் இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுடைய பேட்டர்ன் இதுதான். மேலே 3.5க்கு 3.5, கீழே 3 இன்ச் அகலம், நெக்கோட இறக்கம். இதை பேஸ் பண்ணி நீங்கள் பேட்டர்ன் வரைகிறதுக்கு முன்னாடி ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து அதை டேனா மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. இதுதான் பேட்டர்ன். இந்த மெத்தடில் தான் நீங்கள் நார்மலை போட்டாக கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி டிசைனை நீங்கள் கொண்டு வாங்க. இப்போ கட் பண்ணி பார்த்துடலாம் இது எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை கட் பண்ண பிறகு இந்த டிசைன் இப்படி தான் வந்தது. பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.